Hello students, welcome to Max Neram. 10th standard Max, chapter 1, exercise 1.1 second question. Let A equal to set of all 1, 2, 3 and B value வந்து நம்மளுக்கு director number கொடுக்காம wordsல கொடுத்துக்காங்க. X வந்து such that X is a prime number less than 10. Less than equal கிடையாது, less than 10. அப்போ prime numberனா உங்களுக்கு தெரியும். 1லேருந்து ஆரம்பிக்கும். எது ப்ரைம் நம்பர்ஸ் தெரியும்? ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்னது? 1 and itself. அதாவது அந்த நம்பரு அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணுற மட்டும் தான் ப்ரைம் நம்பர் சொல்லுவோம். வேறு எந்த நம்பராலையும் மல்டிப்ளை பண்ணக்கூடாது. முதல்ல நீங்கள் ப்ரைம் நம்பருடைய மீனிங் புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ப்ரைம் நம்பர்னால் என்ன சொல்லியிருக்காங்க? 1 and itself. அந்த நம்பராலையும் அதே நம்பராலையும் அந்த மல்டிபிள் அதே டேபிள்ஸ்லேயே மட்டும் போனால் தான் அது ப்ரைம் நம்பர். அந்த ப்ரைம் நம்பராக இருக்கணுமா எக்ஸ் வேல்யூ, அதே சமயம் லெஸ் தேன் 10னா 10க்குள்ளே இருக்கணுன்றாங்க. இது மாதிரி ஒரு குழு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதை வச்சு ஃபைண்ட் ஏ கிராஸ் பி, பி கிராஸ் ஏ. இதுக்கு முன்னால் நமக்கு செட்டு வந்து தனியாக கொடுத்துருவாங்க. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கார்ட்டீசியன் ப்ராடக்ட் போட்டுருவோம். நம்ம ஏ கிராஸ் பி, பி கிராஸ் ஏ. இப்போ நம்ம எடுக்கிறோம். அப்போது கிவன் சொல்யூஷன் பார்ப்போம். given a equal to என்ன கொடுத்துருக்காங்க? 1, 2, 3. ஓகேவா? அண்ட் b வேல்யூ என்ன எதுக்கு? நம்ம x வேல்யூ சாச்சு தான் என்னது? இப்போ 1க்குள்ளனா 1 இருக்கும். சாரி 1 கிடையாது. 2, 3, 5, 7 இதுதான் பிரைம் நம்பர்ஸ். ஓகேவா? 1 எடுத்துக்க கூடாது. 1 வந்து ஸ்பெஷல் நம்பர். அப்போ 2, 3, 5, 7 இது வந்து பிரைம் நம்பர்ஸ். ஓகேவா? 2ம் 2 டேபிளில் மட்டும் தான் போகும், அதே 1 டேபிளில் போகும். அவ்வளோதான். அந்த மாதிரி போகிறது மட்டும்தான் நம்மளுக்கு ப்ரைம் நம்பர்ஸ். லெஸ் தென் 10. அப்போ அது 8 கிடையாது, 9, 6, 4லாம் வந்து என்னதுன்னா காம்போசிட் நம்பர். இதெல்லாம் நீங்கள் ப்ரீவியஸ் கிளாஸில் படிச்சுப்பீங்க. சின்ன கிளாஸ்லேருந்தே படிச்சுப்பீங்க. அநேகமாக நீங்கள் 5th ஸ்டாண்டர்ட்லேருந்தே படிச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? எதுக்கும் ஒரு வாட்டி நீங்கள் அதை ரிமைண்ட் பண்ணுறேன் நான். ஓகேவா? ப்ரைம் நம்பர்னா எது, காம்போசிட் நம்பர் எதுன்னு தெரிஞ்சால் நீங்கள் இந்த சம் ஈஸியாக போட்டுடலாம். இப்போ நெக்ஸ்ட் இதை வச்சு நம்ம ஏ கிராஸ் பி ஆல்ரெடி சொல்லிக்க. ஏ கிராஸ் பின்னா ஏ ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். கிராஸ் பி வேல்யூ என்ன? 2, 3, 5, 7. கிளியர்? இப்போ என்ன பண்ணோம்? அதே மாதிரி தான். ஏ தான் ஹீரோ. அப்போ என்ன பண்ணோம்? ஏழுக்க வேல்யூவை ஃபஸ்ட்டு எல்லாத்தோட ஜாயின் பண்ணிடணும். இதுதான் ஆர்டர் பேர். ஒவ்வொரு டேர்மாக போட போகிறோம். அவ்வளோதான். ஓகே, போடலாமா? 1, 2, 1, 3, 1, 5, 1, 7. Next 2, 2, 2, 3, 2, 5, 2, 7. Clear? Next 3, 2, 3, 3, 3, 5, 3, 7. அவ்வளோதான். ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிடும். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? பி கிராஸ் ஏ. இது எப்படி இருக்கும்? பி கிராஸ் ஏன்னா பி தான் ஃபர்ஸ்ட் ஹீரோ. பி வேல்யூ என்ன? 2, 3, 5, 7. நெக்ஸ்ட் கிராஸ் ஏ வேல்யூ என்ன? 1, 2, 3. ஓகேவா? இப்போ இதே தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே தான். ஒன்றுத்துக்கு ஒன்று ஜாயின் பண்ணோம். ஓகேவா? அதுதான் பேர், ஆர்டர் பேர். ஓகேவா? ஒவ்வொரு டேர்மாக போட்டு வேண்டாம். இப்போ நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். 2, 1, 2, 2, 2, 3. நெக்ஸ்ட் 3, 1, 3, 2, 3, 3. Next 5, 1, 5, 2, 5, 3. Next 7, 1, 7, 2, 7, 3. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. வெரி சிம்பிள். பாருங்க, நான் அப்படியே அழகாக இந்த ஆர்டராகவே போடுறேன். அப்போ தான் உங்களுக்கு எதுவும் மிஸ் ஆகாது. ஓகேவா? சப்போஸ் நம்ம இப்படி லைனாக எதுனா எதை போட்டோம் எது போடலாம் தெரியாது. இப்போ இங்கே 4 நம்பர் இருக்குன்னா 4 ரோவாக வந்துச்சு பாரு. ஓகேவா? அப்போ 4 நம்பரும் எல்லாத்தையோட ஜாயின் பண்ணியாச்சு. ஓகேவா? பியுடைய வேல்யூ எல்லாம் ஏவோட பேர் ஆயிடுச்சு. அதுதான் ஆர்டர் பேர் சொல்லுவாங்க. ஓகேவா? பேர்னா ஜோடி, ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதியாச்சு. அவ்வளோதான். வெரி சிம்பிள்மா. எல்லாருக்கும் புரியுதாம்மா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.